Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Redmi இப்ப புதுசா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Redmi பாத்தீங்கன்னா இப்போ Xiaomi ல இருந்து தனியா இண்டிபெண்டன்ட் பிராண்டா இருப்பாங்க இனிமேல் சொல்லிருக்காங்க. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் தான் பாத்தீங்கன்னா Redmi Note 7. Redmi Note 7 தான் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு 6.3 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இங்க டிஸ்ப்ளேக்காக LTPS டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 19.5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா நாட்ச் இருக்கு. ஆனா மத்த ஃபோன்ல இருந்த நாட்ச் மாதிரி இல்லாம இங்க ஒரு டியர் டிராப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் Redmi ஃபோன் இந்த டியர் டிராப் நாட்சோட வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கிரீனோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 450 நிட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ நார்மல் சன்லைட்ல நீங்க இந்த ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்ப்ளே உங்களுக்கு இந்த ஃபோன்ல இருக்கும். ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனுக்காக Corning Gorilla Glass வெர்ஷன் 5 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோனோட ப்ராசஸர்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க Qualcomm Snapdragon 660 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி MI A2 யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான் இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ்க்காக Adreno 512 GPU கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா RAM and storage மொத்தம் 3 வேரியன்ட்ல வருது. அதாவது 3GB RAM, 4GB RAM அப்புறம் 6GB RAM வேரியன்ட்ல வருது. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 32GB அப்புறம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க SD கார்டு மூலமா 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா தான் இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டாவே சொல்லிருக்காங்க. இந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஃபோனோட பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் சாம்சங்கோட GM1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட அப்பச்சர் பாத்தீங்கன்னா f1.8 அப்பச்சர்ல கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சார் பாத்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரால பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா பேக்டு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அத போர்ட்ரைட் மோட் கொடுத்திருக்காங்க, பேக்ரவுண்ட் பிளர், அப்புறம் HDR, அப்புறம் ஹேண்டில் சூப்பர் நைட் மோட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த கேமராக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Full HD ல மட்டும் தான் இந்த ஃபோனால உங்களால வீடியோ எடுக்க முடியுமே தவிர 4K வீடியோ ரெக்கார்டிங் இந்த ஃபோனில் சப்போர்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஸ்மார்ட் பியூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேக்ரவுண்ட் பிளர் இருக்குது, அப்புறம் HDR, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஃபேஸ் லாக் ஃபீச்சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜ் வெர்ஷன் 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு ஓரியோல தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்க சொந்த யூஏ MIUI 9 தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. MIUI 10 வந்து ரோல் அவுட் ஆகி நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோனுக்கு எப்போ வரும் தெரியல. மேக்ஸிமம் கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இந்தியன் ப்ரைஸ் அஃபிஷியலாக தெரியல. இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகுமான்னு தெரியல. சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 10,300 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது 4GB RAM 64GB பார்த்தீங்கன்னா 12,400 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 14,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா January 15th வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டோட இந்தியா லான்ச் பண்ணால் நீங்கள் தாராளமாக கண்ண மூடி இந்த ஃபோனை வாங்கலாம். கூட ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாலும் சரி இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.